محمد رسول الله صلى الله عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. عن أبو سعيد الخدري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا سمعتم النداء فقولوا مثل ما يقول المؤذن أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. رواه البخاري ومسلم. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இதா சமிஅத்துமுன் நிதாஅ, அதான் சொல்வதை நீங்கள் செவி சாய்த்தால், அதான் சொல்வதை நீங்கள் கேட்டால், ஃபகூலு மித்ல மா யகூலுல் முஅத்தினு, முஅத்தின் சொல்லுவதை போன்றே நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த ஹதீஸில் பாங்கிற்கு பதில் சொல்வது சம்பந்தமான செய்திகள் சொல்லப்படுகிறது. பாங்குக்கு பதில் சொல்றது அப்படின்னு சொன்னா முதல்ல பாங்கு எப்படி சொல்லணும்னு தெரியணும் இல்லையா? அதான் சொல்லுதல் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படிங்கிற செய்திகள் பல ஹதீஸுகள்ல சொல்லப்படுது. சஹாபாக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை வச்சாங்க. தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் ஏற்பாடு செய்யணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு செயல்களை சொன்னாங்க. தொழுகை நேரம் வந்த உடனே நம்ம என்ன செய்யலாம்? பள்ளிவாசலுக்கு மேலே தீபந்தத்தை ஏற்றி வைக்கலாம், அல்லது உயரமான இடத்துல தீ மூட்டலாம். தீ எரியறதை பார்த்த உடனே எல்லாரும் தொழுகைக்கு வந்துடுவாங்க இல்லையா அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாங்க. இல்லை, இது மஜூசிகள், நெருப்பு வணங்கிகளுடைய சாயல் இதில் வருதுங்கிறனால இது வேண்டான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ரெண்டாவது இன்னும் சில சஹாபாக்கள் இப்படி ஐடியா சொல்லுவாங்க. ஏதாவது பெரிய மணியை வச்சு நம்ம மணி அடிக்கிற மாதிரி, தொழுகை நேரம் வந்தோடனே அந்த பெல் அடித்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பெரிய மணியை ஏற்பாடு செய்யலாம். அது நசாராக்களினுடைய பழக்கம் இன்றும் கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த இப்போ டிஜிட்டல் பெல் எல்லாம் வந்துருச்சு. கரெக்டாக ஒவ்வொரு நேரத்தினுடைய 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட அங்கே என்ன செய்யும், மணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறத, அதுலேயும் மைக்கில் மணி அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சாங்க. சிலர் சொன்னாங்க பெரிய முரசு வாங்கி வச்சு முரசு கொட்டலாம். அப்படிங்கும் பொழுது முரசு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, ரிஜெக்ட் பண்ணலை. இருந்தாலும் அதை நாம் இன்னும் நிறைய கருத்து வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அதை என்ன செய்வாங்க, வெயிட்டிங்கில் வைப்பாங்க. இப்படி அன்றைய தினத்தினுடைய ஆலோசனை என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி பாதியிலேயே நின்றோம். அப்போ அன்றைய இரவு எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, தூங்க போயிட்டு மறுநாள் ஃபஜர் தொழுதோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திரும்பி உட்கார்ந்து அந்த ஆலோசனையை கண்டினியூ பண்ணலாம். அதான் தொழுகையினுடைய அதாவது அழைப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது சம்பந்தமான மஷூரா ஆலோசனை வைக்கும்போது ஒரு சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இன்று கனவு நான் ஒன்று பார்த்தேன். அந்த கனவுல இந்த மாதிரி அழைக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்த்தேன்னு இப்ப எப்படி நாம பாங்குல சொல்றோமோ அந்த செய்தி என்ன செய்யறாங்க, அந்த சஹாபி அவர்கள் சொல்லி தர்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரொம்ப அருமையான விஷயமாக இருக்கு, இதே நாம என்ன செய்யலாம், தொழுகைக்கு உண்டான அழைப்பாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஸெய்துங்கிற சஹாபின்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால். இந்த சஹாபி இந்த விஷயத்தை சொன்ன உடனே உமர் நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் எழுந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரை, இன்றைய கனவுல இந்த விஷயத்தை நானும் பார்த்தேன் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாங்க, அவங்களும் சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை கேட்டது மட்டுமல்ல, முரசு கொட்டுதல் அப்படிங்கிறத விட இது ரொம்ப அருமையான வார்த்தைகளாக இருக்குது, இதை நாம அழைப்பாக வைக்கலாம்னு சொல்லி அந்த எந்த சஹாபி முதலில் கனவில் பார்த்தாரோ அவரை என்ன செய்வாங்க, எழுந்து நீங்க பிலால்கிட்ட நீங்க பார்த்த கனவை அப்படியே சொல்லுங்க, அந்த வார்த்தைகளை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. ஆதி காலத்திலேயே தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்த அடிமையினுடைய பட்டியல்கள்ல இருந்த அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏன் பர்டிகுலரா அவங்கள சொல்ல சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்கன்னா,
உரத்த குரலுக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள் பிலால் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அதனால பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வார்த்தைகளை கேப்சர் பண்ணாங்க. அதை அப்படியே என்ன செய்யறாங்க, உரத்த குரலில் கொஞ்சம் உயரமான இடத்துல ஏறி நின்று என்ன செய்யறாங்க, சப்தமாக சொன்னார்கள். அதுதான் இன்றைய தினம் வரைக்கும் பாங்காக நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கடைபிடித்துக்கிட்டு இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி ஃபஜ்ருடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த பாங்க அப்படியே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிடுவாங்க. தொழுக நேரம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் தொழுதுன்னு கொஞ்சம் கண் அசருவாங்க. எப்பொழுதுமே நபியினுடைய பழக்கம் என்னன்னா, ஃபஜ்ருடைய அதான்ல அதான் சொன்ன உடனே சுன்னத் தொழுதுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, கண்ணை ஏறுவார்கள். அந்த கண்ணை ஏர்ந்து டைம் வரும்பொழுது என்ன செய்வாங்க, பிலால் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வந்து என்ன செய்வாங்க, தொழுகைக்கு நேரமாச்சு ரசூலுல்லாஹ் இகாமத் சொல்லவான்னு இஜாசத் அனுமதி கேட்டுட்டு தான் இகாமத் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது நபியை எழுப்ப வரும்போது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பும் பொழுது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னு சொல்லுவாங்களா. இது ரொம்ப நல்ல வார்த்தையா இருக்கு, இதையும் பாங்களையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபஜ்ருடைய அதான்ல இந்த வார்த்தையை சேர்த்து சொல்வதற்குண்டான அந்த இஜாசத் இப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன செய்யப்படும், ஹதீஸுகள் நீளமான ஹதீஸுகள்ல நாம பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை. அந்த பாங்கனுடைய வார்த்தைகள் என்ன, இப்போ நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது வந்து அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அந்த முழு பாங்கனுடைய வார்த்தைகள், அது எந்த அமைப்பு, அதுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்துல பார்ப்போம். அல்லாஹ் தஆலா உண்மையை விலகி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.